வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன லக்னத்திற்கு ஜூலை மாதத்திற்கான பலாபலன். மாத பலனாக ஜூலை 1 முதல் 31 வரை அந்த நாட்களில் கிரக நிலைகளை வைத்து சந்திரனை மீனாக வைத்து நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. இந்த 10ஆம் இடம் 4ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்துக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கும், நம்முடைய ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில ஒரு மேனேஜ்மெண்ட்டாக வேலை பார்க்கறதுக்கும், அல்லது எந்த துறையிலையும் நமக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை அது வச்சிருக்கு. இந்த ராகு கேது 4-10 இருக்குது. இந்த ராகுவானவர் இப்போ புதனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கவர் ஜூலை 5ஆம் தேதி சனியினுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார், உத்திரட்டாதிக்கு மாறுகிறார். அப்ப அந்த காலகட்டத்துல நமக்கு என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த துறையில இருந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, கமிஷன், டிசைனிங் இந்த மாதிரி கொண்டு போகும். அது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். அதனால் அதில் இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கமிஷன் பேசுகிறவர் மூளை உழைப்பில் தான் பேசுவார். அதே மாதிரி ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும், மீடியாவில் இருக்கவங்களுக்கும், இந்த மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த ராகுனுடைய சனியின் நட்சத்திர மாற்றம் என்பது சிறப்பை கொடுக்கும். அதனால பாக்கியத்தில் இருக்கிற சனி பகவானுடைய தன்மைகளை இந்த ராகு பிரதிபலிப்பார். அப்ப நம்ம ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க, ஜட்ஜு நீதித்துறையில் இருக்கவங்க, மற்றும் டிரான்ஸ்போர்ட்டர் லைனில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நம்முடைய லக்னத்திற்கு ராகுனுடைய தன்மைகள் அங்கே வெளிப்படும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம சிந்தனை, செயல்பாடு, நம்ம பேசுறது, நம்ம ஆக்டிவா இருக்கிறது, இதுல எல்லாம் ஒரு சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வந்துட்டு இருக்கும். ஈகோ கிளாஷ் உருவாகிட்டு இருக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் அது ரெடி ஆகிடும். அதன் மூலமாக நமக்கு சில இடமாற்றங்களோ அல்லது ஒரு சில ஒப்பந்தங்களோ நமக்கு கைகூடும். பேசிக்கலாகவே ஒரு தொழில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை. அதில் பிரயாணங்கள் செய்கிறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும், ட்ராவலிங் ஜாப்ல இருக்கவங்களுக்கு சாதகமாக இருக்கும், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும், மற்றும் வெளிநாடு வேலை ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். சில பேர் ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். மற்றபடி இந்த தவறுகளை கண்டுபிடிக்கிற டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம் பெறுகிற அதே நேரத்தில் இந்த 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் புதிய பாதை, புதிய பயணம், புதிய மாற்றம் இதுக்கும் சாதகமாக இருக்கிறது. 19ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது கரைஞ்சி போச்சு, அது எந்த வழியில் வருங்கிறதுக்காக நம்ம முயற்சிகள் பண்ணுவோம். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நம்ம இது சர்க்கிள் விரிவடையும். நம்ம இயங்கக்கூடிய வேலை திறன், நம்முடைய ஆற்றல், நம்முடைய அறிவு இதெல்லாம் நல்ல விதத்தில் பயன்படும். அதனால் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்கும். இந்த சேமிப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அது மைனஸ். ஜென்ரலாக இந்த மாதத்தில் நமக்கு செவ்வாய் மற்றும் மற்ற 3 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே நமக்கு நம்ம ராசியை கிராஸ் பண்ணி, 12ஆம் இடத்தை கிராஸ் பண்ணி, ராசியை கிராஸ் பண்ணி கடகத்துக்கு வரைக்கும் வர்றாங்க. அப்போ தனஸ்தானம் தான் நமக்கு கடகராசி. அங்கே
நமக்கு ஒரு பலம் பெறும் பொழுது பொருளாதார வரவுக்கு கொஞ்சம் நம்ம வேலைக்கு ஒரு அங்கீகாரம் உத்தரவாதம் கிடைக்கும். வேலை பிரேக் ஆகாது. செஞ்சிட்டு இருக்கிற வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் வந்து நமக்கு நிலைக்கும். சேமிப்பு திட்டமிடுதல் அப்படிங்கிறது அந்த 19லிருந்து 31 வரைக்கும் தான் அதில் சிக்கல்கள். மற்ற நாட்களில் உங்களுக்கு சௌரியங்கள் நல்லா இருக்கும். புதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம லக்னத்துக்கே உண்டான சிறப்பு. அதில் வந்து மெயினாக ஈடுபாடுகள் வந்து நமக்கு திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி அமையும். அதில் வந்து வளர்ச்சிகள் கிடைக்கும். இப்போ ராகுவானவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நம்ம இடமாற்றங்கள் பண்ணுறவங்களுக்கும் இது சாதகமாகும். அல்லது ஒரு தொழில் ஒரு ஒரு ஃபீல்டை விட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு மாற்றுறதுக்கும் இது சாதகமாகும். இந்த குரு 12ல் இருக்காரு அப்படிங்கிறது ஜென்ரலாக நமக்கு ஒரு மைனஸ்ன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செலவு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சந்திரன் தான் நமக்கு தனாதிபதி, கையிருப்பு பணத்துக்கு அதிபதி. அதனால் செலவுகளுக்கும் நமக்கு பணம் வந்து சப்போர்ட் வேணும் இல்லையா, அந்த விஷயத்துக்கு குரு வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறார். அதே வந்து கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஈகோ வளர்த்துக்காம இருக்கணும். பகை உணர்வுகள் வந்து அப்பப்போ தோண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும். ஏனென்றால் இந்த மிதுனம் என்பது டபுள் மைண்ட் ரோல். அப்போ ஒரு தடவை நம்ம பேசுகிறத வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை நம்ம மாற்றி பேசும்போது அது பிரச்சனையாகும். இது வந்து வேவரிங் மைண்டு, ஆசிலேஷன் மைண்டுங்கிறது மிதுன லக்னத்துக்கு உண்டான விஷயம். அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஆனால் அதை நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அதை வந்து டாக்டிஸாக அதை சமாளித்து கொண்டு போயிடுவீங்க. இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு குரு பகவானும் புதன் பகவானும் இயல்பிலேயே 2 பேருமே கொஞ்சம் ஒருத்தருக்கு ஆப்போனண்ட்டு தான். அதாவது நம்மளுடைய இயல்பு புதனை போல, பார்ட்னர்னுடைய இயல்பு வந்து குருவை போல. அப்போ இது ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2 மேதாவிகள், 2மே வந்து சுப கிரகங்கள். அதனால் மைல்டாக தன்னுடைய வேலைகளை காட்டிக்கிட்டே இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே தான் என்னுடைய எண்ணம் தான் செயலுக்கு வரணும், என்னுடைய விருப்பம் தான் நிறைவேறணுங்கிற அந்த ஆதிக்கம் இருக்கும். நான் தான் கரெக்டுங்கிற ஒரு மனோபாவம் இருக்கும். பட் அதில் வந்து நமக்கு இப்போ குரு வந்து 12ல் இருக்காரு அப்படிங்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து அங்கே வசீகரிக்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். நீங்கள் கணவன் ஆணானால் பெண்ணுக்கும், பெண்ணானால் ஆணுக்கும் அந்த வசீகரத்தன்மை குறையும் போது சந்தேகமான மனப்பான்மைகள் ஏற்பட்டு பகை ஏற்படுவதற்கு காரணமாகுது. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போய்க்கணும். மற்றபடி இந்த எல்லா கிரக நகர்வுகளுமே சாலிடாக நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது தாயார் வழி சில சஞ்சலங்களை கொடுத்துட்டு இருப்பாரு. உடல் உபாதைகள், ட்ரீட்மெண்ட்டு அல்லது அவங்களுக்கு உண்டான மன சஞ்சலங்களை கொடுத்துட்டு இருப்பார். உறவினர்கள் வகையில் வதந்திகள், புறம் பேசுறது, ரூமர்ஸு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டுறது நல்லது. ரொம்ப உறவுகளை வந்து எதிர்பார்த்து வேலை செய்கிறத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் சிறப்பு என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.